திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பி. அருணாச்சலத்தை அறிமுகம் செய்து வைத்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சிறப்புரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உட்பட்ட 6 பேருடைய பொறுப்பாளர்களே, மேடையிலே இந்த அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அருமையன் இறுதியாக நம்முடைய இந்த பகுதியுடைய மண்ணின் மைந்தரும் அருமையன் இந்த பணிக்குழு பொறுப்பாளராக இருந்த சிறப்பான முறையில் நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளரை வெற்றி வேட்பாளர் நாடாளுமன்றராக பேச இருக்கக்கூடிய செங்கோட்டையன் எல்லா பேரும் சொல்லுவாரு. நான் சுருக்கமா அந்த பேர் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா அதிகமா நாங்கெல்லாம் பேச வேண்டிய முறை நம்முடைய உங்களது மாவட்ட செயலாளர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் கருப்பண்ண நிறைய பேசினார். நாங்கெல்லாம் சுருக்கமா பேசி கலத்தில் இறுதியா வந்துடும். நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டாரு. அங்க பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, இன்றைக்கு எல்லாருமே ஒரே கருத்து தான் பேச போறோம். ஒரே கருத்து தான். ஒண்ணு முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு அருணாச்சலம் அவர்களை வேட்பாளராக இங்க அறிவித்துள்ளார்கள். நம்ம கட்சியில பாத்தீங்கன்னா அதிமுக மட்டும்தான் இங்க இருக்கிறவங்க இங்க வாய்ப்பு, இங்க இருக்கிறவங்க இங்க வாய்ப்பு அளிக்கும். நமக்கு யாரு வேணா வேட்பாளராகக்கூடிய வாய்ப்பு அதிமுக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல யார் வேட்பாளர், கம்யூனிஸ்ட்ல யார் வேட்பாளர், திமுக யார் வேட்பாளர் பாத்தீங்கன்னா எல்லாமே நீலகிரிக்கு யாரு திமுக அவங்களே தான், இங்க திருப்பூருக்கு யாரு அவங்களே தான். இப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமா இன்னைக்கு திமுக நம்ம கட்சியில் அப்படி இல்லை. யாருக்கு வேணாலும் வாய்ப்பு இருக்கு. தலைவர் காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா காலத்திலும் இன்றைக்கும் எடப்பாடி காலத்தில் தொடரும். இன்னைக்கு களத்தில் பாத்தீங்கன்னா குறிப்பாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில களத்தில் அருணாச்சலம் ஒரு எளிமையானவர், பேரூராட்சி கவுன்சிலர் இருக்கிறவர் போட்டி போடுறார். இன்னைக்கு இளைஞரணி மாவட்ட இருக்கார் கட்சியில. களத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக இருக்கிற சுப்பராயன் அவர்கள் இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. தொகுதியில 5 பேர்த்துல யாராவது பார்த்திருக்காங்களா? இல்ல. சரி, 5 பேர்ல ஏதாவது பண்ணிருக்காரா? சரி, பாரதிய ஜனதா கட்சியில போட்டி போடக்கூடிய வேட்பாளர் யாரு? கோயம்புத்தூர் இங்க போட்டி போடுறாரு. முருகன் வேட்பாளர் அவர் கோயம்புத்தூர். இங்கே மண்ணின் மைந்தராக சொந்த தொகுதிக்கு இருக்கிற வேட்பாளர் யாரு? அருணாச்சலம். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் சரி, இந்த மக்கள் கூப்பிட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஓடி வரக்கூடிய வேட்பாளர் நாடாளுமன்றத்தில். திருப்பூர்ல பாத்தீங்கன்னா கடுமையான பிரச்சனை இருக்குது, மனித கம்பெனி பிரச்சனை இருக்குது, தொழில் பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்கு. இது எல்லாம் GST பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்கு. அதையெல்லாம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்லணும்னா நம்முடைய வேட்பாளர் தான் மக்களுக்கு தெளிவா தெரியும். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பாத்தீங்கன்னா 3 வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்தது. எந்த திட்டமே தராம ஒரு ஆட்சி நடக்குதுன்னா, ஒரு ஆட்சியை நடத்துறாருன்னா MK ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு திமுக தான். எதுவுமே செய்யல 3 வருஷத்துல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புறத்துல அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் எடப்பாடியார் 4 வருஷம் 2 மாசம் முதலமைச்சராக இருந்தார். நான் அமைச்சராக இருந்தேன், செங்கோட்டையன் அமைச்சராக இருந்தாங்க, அதே போல கருப்பன் அமைச்சராக இருந்தார், நாங்களும் அமைச்சராக இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில் ஆரம்பிச்சா இங்க இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் மாதிரி, ஒரு பேரூராட்சி தலைவர் மாதிரி, ஒரு MLA மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஈக்குவலாக நாங்களாம் பணியாற்றி இருக்கோம். சுத்தி ஏதோ ஒரு போயிட்டே இருப்போம். இப்ப இருக்கிற அமைச்சர்களும் சரி, திமுக MP MLA எங்க வராங்களா? ஒரு மேயர் வராத வெளியே, ஒரு சேர்மன் எல்லாம் இல்ல, ஓட்டு வாங்கி போறவரும் சரி. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அதிமுக யார் உருவானாலும் சுழன்று பணியாற்றுவாங்க, மக்களுக்காக பணியாற்றுவாங்க, மக்களுக்கு தெரியும். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் 4 வருஷத்துக்கு மேல முதலமைச்சர் இருந்தார். அப்ப சொன்னாங்க அவர் வந்தபோது ஒரு விவசாய குடும்பத்தில் வந்தவர், இவர் 3 மாசத்துல போயிடுவாரு, 6 மாசத்துல போயிடுவாருன்னு சொன்னாங்க. ஆனால் முழுமையாக 4 வருடங்கள் இருந்து 4 வருடம் 2 மாதம் வந்து அதிகமான திட்டங்கள் ஒவ்வொரு துறையிலும், உள்ளாட்சித்துறையில் பாத்தீங்கன்னா அதிகமான, இங்கே பாத்தீங்கன்னா அதிகமா கொண்டு திட்டம் கொடுத்துருக்கோம். அதிகமான கொண்டு திட்டங்கள் 140 விருதுகள். பள்ளிக்கல்வித்துறையில் பாத்தீங்கன்னா இதுவரை யாருமே பண்ணிருக்கோம் அந்த அளவுக்கு சாதனைகள். ஒவ்வொன்றும் கருப்பண இருந்த துறை பாத்தீங்கன்னா அப்படிதான், இப்ப ஒவ்வொன்றும் அப்படிதான். ஆகவே எடப்பாடி இருக்கும் போது அற்புதமான ஆட்சி, அதிகமான திட்டங்கள் வந்தது.
இப்ப பாரு அத்திக்கடை வேணா திட்டம் குளத்துல தண்ணி வருதா? தண்ணி வருது. அத்திக்கடை வேணா 70 ஆண்டுகள பிரச்சனை. நாங்க போய் பேசுறோம், நானும் போய் பேசுறோம். எடப்பாடி போய் பேசும்போது சொன்னாரு 70 வருஷம் பிரச்சனை தம்பி. நாம என்ன சொன்னாரு, டெல்லியில இருந்து பணம் வரணும், நம்மளும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு. செங்கோட்டையன் ஆனா இல்லன்னா அதெல்லாம் இல்ல, ஒரு விவசாய முதலமைச்சர் நீங்க தான் இது பண்ண முடியும், நீங்க தான் பண்ண முடியும் பண்ணணும் போட்டு நம்முடைய அம்மாவுடைய அரசு நிதியை முழுமையா ஒதுக்கி அத்திக்கடை வேணா திட்டம் கோயம்புத்தூர், திருப்பூர், இன்றைக்கு ஈரோடு முழுமையா தண்ணி வருது. 90% முடிச்சிட்டோம், 5% முடிக்கல. அது அப்படிப்பட்ட அற்புதமான முதலமைச்சராக எடப்பாடி இருந்தார். கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்தார். யாரு வேணா நேரம் போய் பார்க்கலாம். இன்னைக்கு அப்படித்தான் ஒரு தலைவரை முக ஸ்டாலின் வந்தார், எல்லா பக்கம் எதிர்கட்சியாக வந்தார், எல்லா பக்கம் பெட்டி எடுத்துட்டு வந்தார். பெட்டி எடுத்துட்டு பூரா மனுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி போட்டு வாங்கின பெட்டியெல்லாம் வாங்கி போட்டு பூட்டி எடுத்துட்டு போனார். அப்ப சொன்னார், நான் முதலமைச்சர் கோட்டைக்கு போயிருவேன், யாராவது இந்த மனு கொடுத்தவங்க வந்தா நேரம் அந்த கோட்டைக்கு வந்து கதவு திறந்து சொன்னார். இந்த யாரை போய் பார்க்க முடியுமா? மந்திரிகளே போய் பார்க்க முடியுமா? எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ போய் பார்க்க முடியாது, யாருமே பார்க்க. ஆகவே இன்னைக்கு பாரு ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு எடப்பாடியோட ஆட்சி இருந்திருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் 3% 2% தான் இந்த ஆட்சி போச்சு. ஆகவே இன்னைக்கு கண்டிப்பாக அருணாச்சலுடைய வெற்றி உறுதி. எதிர்ப்பு வேட்பாளர் கம்யூனிஸ்ட் வெளியூர் வேட்பாளர் எல்லாம் ஒரு கொடுத்துருங்க. இங்க இருக்கக்கூடிய நீங்க தான் இந்த வெற்றிக்கு, நீங்க நினைச்சா வெற்றி. நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னா 4 பேர் செங்கோட்டையில் இருக்கிறார், கருப்பன் இருக்காரு, எம்எஸ் மாணவன் இருக்காரு, சிவசாமன் இருக்காரு, குலசார் இருக்குது, அதே போல ஜெயக்குமார் இருக்காரு, அதே போல பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் வடக்கு தொகுதி எம்எல்ஏ விஜயகுமார், அதே போல இங்க நல்லா முன்னாள் எம்பிஎல்லாம் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்கன்னா இது உருவாக்குறது நீங்க நினைத்தா உண்மையா வெற்றி. ஒரு 3 லட்சம் ஜெயிச்சுக்குவார். எங்களை உருவாக்குறது நீங்க தானே, எங்களுக்கு குடத்தில் அம்மா அவர்கள் வந்த பின்னால் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் சாதாரணமானவர்கள் எங்க வேணாலும் போட்டு ஜெயிப்பாங்க, எந்த இதுவும் ஜெயிப்பாங்க. அம்மா வந்த பின்னால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருக்கு வேணால் திடீர்னு பார்த்தா முக்கியமான பாருங்க அவங்க வராது, யாரும் வரும், சாதாரண ஒரு காரணம். அதே போல இன்னைக்கு கிளைச்சலாளர் இருந்து பொதுச்செயலாளர் இருக்காரு எடப்பாடி கிளைச்சலாளர் இருந்து பொதுச்செயலாளர் இருக்காரு. இந்த வாய்ப்பு நம்ம கட்சியில் பண்ணுறாரு. ஆகவே நம்ம ஒற்றுமையா இருந்து நமக்குள்ள சில சில கருத்து வேறுபாடு இருந்தால் கூட நாங்க பாத்தீங்கன்னா ஈரோடு தேர்தல் பொழுது பணியாற்றினோம். இந்த செங்கோட்டையோட தலைமையில் தேர்தல் நடந்தது, நாங்களாம் இருந்து பணியாற்றினோம். இன்னைக்கு வந்த பொதுச்செயலாளர் வரும்போது ஒவ்வொரு திட்டமா கூட்டு அதிகமாக எல்லாம் பண்ணோம், எல்லாம் சிறப்பா பணியாற்றினோம். ஆனால் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஓட்டு வாங்கணும், வெற்றி வாய்ப்பு அங்க குறைஞ்சிச்சு, வெற்றி வாய்ப்பு பதிவு கொடுத்துட்டோம். ஆகவே அது ஒரு பக்கம் விட்டுருங்க, அது வேற மாதிரி பண்ணாங்க. நீங்க ஆளுங்கட்சி எல்லாம் இறங்கினாங்க, மிஸ்யூஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்பெல்லாம் தேர்தல் அப்படி பண்ண முடியாது, மக்கள் தெளிவா இருக்காங்க. திமுக ஓட்டே போடக்கூடாது, ஓட்டே போடக்கூடாது. இன்னைக்கு எதுவுமே சட்டம் சரியில்லை. இங்க பார்த்தா கஞ்சா விற்கிறான், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. ஆக மக்கள் தெளிவா இருக்காங்க. ஆக நம்முடைய பணிகளை செய்யணும். நம்முடைய கட்சியில தான் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தெரியும், தலைவர் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய தந்தை 78ல காமக்குடி ஏற்றவர் பல்வேறு பொறுப்பு இருந்தார். செங்கோட்டையன் எப்ப கோயம்புத்தூர் வந்தாலும் எங்க வீட்டுக்கு வருவார், தந்தை பார்த்து போவார். பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பத்துல ஒரு பிரதிநிதி அந்த கட்சியில் வர பெரிய விஷயம், ஒரு கிளைச்சியாருக்கு பெரிய போட்டி வரும், சாதாரணமா போட்டி வரும். இன்னைக்கு இந்த இவ்வளவு பதவிகள் வந்திருக்குதுன்னா தலைவரும் அம்மாவும். கட்சியில ஒரு சின்ன பதவி இருந்தாலும் அந்த பதவிக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும். இன்னைக்கு உள்ளாட்சி பிரதிநிதி பாத்தீங்கன்னா 2011 நாங்கள் அமைச்சரா இருந்தோம், கூட்டணி இருந்தது. 2011 அம்மா என்ன பண்ணாங்க, அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் இல்ல நம்முடைய கட்சிக்காரர்கள் நிறைய பதவி கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டு தனி அணிகள் சொல்லி போட்டு 1 லட்சம் பேருக்கு உள்ளாட்சியில பச்சை கையில் போடுறது கொடுத்தது அம்மா காரணம். அதே போல அதுக்கப்புறம் கூட்டுறவு தேர்தல் வந்தது. எப்ப காங்கிரஸ் திமுக தான் வருவாங்க, முதலாக 2 லட்சம் பேருக்கு பச்சைகள் கையில் போட வாய்ப்பு உருவாக்குறது கொடுத்தது அம்மா அவர்கள். இந்த கட்சி நமக்கு பண்ணியிருக்குது. நிறைய பேர் கூட்டுறவு உருவாக்கி இருக்கு, தலைவரா உறுப்பினரா உள்ளாட்சி உருவாக்கிறது, எங்களெல்லாம் உருவாக்கி இருக்காங்க. இந்த கட்சிக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும். ஆகவே இன்னைக்கு அருணாச்சல வேட்பாளர் இல்ல, நம்ம எல்லாருமே வேட்பாளர், எல்லாரும் வேட்பாளர். நமக்கு எதிரி திமுக, திமுக நம்முடைய எதிரி. பாரதிய கட்சி நம்ம கணக்கிலேயே இல்ல, பாரதிய கட்சி நம்ம கணக்கிலேயே இல்ல, விட்டுருங்க. நமக்கு போட்டி திமுக கூட்டணிக்கு நமக்கு தான். பாரதிய கட்சி எப்ப கணக்கில், ஏன்னா அவங்க 4% ஓட்டு வாங்குவாங்க, அதிகமாக கூட 2-3% வாங்குவாங்க. ஒரு 7-8% வாங்கினா போட்டிக்கு வரவே முடியாது. ஆக நமக்கு போட்டி இன்னைக்கு திமுக கூட்டணி கம்யூனிஸ்ட். ஆகவே
ரொம்ப சிறப்பான முறையில் பணியாற்றி பூத் லெவல்ல பணியாற்றணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா செக்ரட்டரி சொல்லிட்டு இருந்தாரு எல்லாத்துக்கும் பொறுப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற பொறுப்பு அறிவிச்சிட்டாங்க. தொகுதி பொறுப்பாளர் அறிவிக்க போறாங்க. தொகுதி பொறுப்பு, பகுதி பொறுப்பு, நகர பொறுப்பு, வார்டு லெவல் பொறுப்பாளர் போட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூத் லெவல்ல போய் பணியாற்றுங்க. ஒரு போஸ்டுக்கு 350 ஓட்டு கண்டிப்பா வேணும். 350 ஓட்டு மேல இருக்கணும். 350 ஓட்டு குறையக்கூடாது. 350 ஓட்டு மேல எவ்வளவு வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் கூடுதலா ஒரு 100 ஓட்டு 20-25 குடும்பம் கணக்கு பண்ணிக்க. நீங்க இறங்கி பணியாற்றுங்க. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலே பெரிய கட்சி அதிமுக 7வது இடம். இந்தியாவில் பெரிய கட்சி, உலகத்தில் 7வது இடம். இந்தியாவில் பெரிய கட்சி தமிழகத்தில் பாத்தீங்கன்னா பெரிய கட்சி அதிமுக. புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் 17 லட்சம் உறுப்பினர்கள் உருவாக்குறாங்க. புரட்சியாளர் அம்மா அவர்கள் 1.5 கோடி உறுப்பினர்கள் உருவாக்குறாங்க. எடப்பாடியார் அவர்கள், புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் 2 கோடி உறுப்பினர்கள் உருவாக்கியிருக்காங்க. ஆகவே நம்மளா பெரிய கட்சி, நம்ம எவனும் பார்த்து ஓட முடியாது. அது மட்டுமல்ல, இந்த திமுக ஓட்டு போட தகுதியே கிடையாது. ஓட்டு கேட்க தகுதியே இல்லை. காலம் தூக்கி ஓட்டு கேட்கிற தகுதி அதிமுக மட்டும் தான் இருக்குது. இவ்வளவு திட்டங்களை கொடுத்துருக்கோம், மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். திமுக அதிமுக தான் கொடுத்தது, திமுக கொண்டே பண்ணல. தாராளமா ஒரு மேல்படி ஓட்டு கேட்கலாம். ஆகவே தயவு செஞ்சு 20 நாள் தேர்தல் முடிஞ்சு போயிருது. எல்லாரும் நம்முடைய பணியில் முக்கியமான பணி, மற்ற வேலையில விட்டுட்டு எல்லாரும் போய் இறங்கி பணியாற்ற வேண்டும். முக்கியமான பணி. இன்னைக்கு பார்த்தா 3 வருஷம் ஆச்சு எதிர்கட்சி எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. நம்ம மதிக்கிறாங்களா? எந்த அதிகாரி மதிக்கிறானா? எந்த திட்டம் மக்களுக்கு தெரியல. ஆகவே கடுமையா நீங்க பணியாற்றணும். எல்லாம் ஒற்றுமையா பணியாற்றி அதிகமான வாக்குகள் அருணாச்சலம் அவர்களை 3 லட்சம் வாக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு சிறப்பான வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான ஏற்பாடு செய்த அருமையாளர் செங்கோட்டையன் அவர்களுக்கும், நம்முடைய கருப்பண்ணன் அவர்களுக்கும், ஒருங்கிணைந்து பணியாற்றிய அத்தனை நம்முடைய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக நம்முடைய சாதனை செம்மல்